திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சத்தமுதல் ஐந்தும் தன் வழித்தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ? வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டு கொள்ளப்பிலே. திருச்சிற்றம்பலம். சத்தம் முதல் ஐந்தும் தன் வழித்தான் சாரில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். சத்தம் முதல் ஐந்தும் தன் வழித்தான் சாரில். சப்தம் ஒலி, ஸ்பரிசம் தொடுதல், ரூபம் உருவம், ரசம் சுவை, கந்தம் மனம் ஆகிய ஐம்புலன் இன்பங்களும் உலக ஆசைகளின் வழியே செல்லாமல் தன் மூலமாகிய இறை வழியை நோக்கி திரும்பினால் என்ன ஆகும்? சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ? சித்து என்றால் அறிவு அல்லது ஆன்மா. பேரறிவாகிய சிவபெருமானிடமிருந்து வந்த இந்த சிற்றறிவாகிய ஆன்மாவுக்கு அந்த பேரறிவை தவிர வேறு புகலிடம் ஏது? அது தன் தாயான இறைவனையே சென்று அடையும். சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். தூய்மையான ஆகாய வெளியில் ஒரு பெரும் தீ சுடரோடு மற்றொரு சிறிய சுடர் கலந்தால் அந்த சிறிய சுடர் தன் தனித்துவத்தை இழந்து பெரிய சுடரோடு ஒன்றாக கலந்து விடுமே. அதே போல ஆன்மா இறைவனோடு ஒன்றாகிவிடும். அத்தம் இது குறித்து ஆண்டு கொள்ள அப்பிலே. அப்பிலே என்பது தண்ணீரில் உப்பு கரைவதை குறிக்கும் மறைப்புறம். தண்ணீரில் விழுந்த உப்பு எப்படி தண்ணீராய் மாறுமோ அப்படி ஆன்மா சிவனாய் மாறும். இந்த உண்மையை பொருளே, அதாவது அத்தம் மனதில் இருத்தி இறைவா என்னை ஆண்டுகொள் என்று சரணடைய வேண்டும். கடல் எத்தகைத்து அதன் ஆழம் மற்றும் குணம் என்ன என்பதை பற்றி ஆராய ஒரு அறிஞர் குழு புறப்பட்டது. அந்த பயணத்தில் அவர்களுடன் சேர்ந்து கடலின் தன்மையை அறிந்து வர ஒரு உப்பாலான பொம்மை, சால்ட் டால் என்று கூறுகிறோமே, அதுவும் புறப்பட்டது. அந்த உப்பாலான பொம்மை பிறந்தது முதல் நிலத்திலேயே வாழ்ந்ததால் அதற்கு தன் தாயகமான கடலை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவை அனைத்தும் கடற்கரையை வந்து அடைந்தன. அங்கே அலைகள் ஆர்ப்பரித்ததையும் எல்லையற்ற பரப்பையும் கண்டு வியந்த உப்பாலான பொம்மை, சரி, நான் நேராக கடலுக்குள் இறங்கி அதன் ஆழத்தையும் தன்மையும் அறிந்து வந்து உங்களிடம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தண்ணீருக்குள் இறங்கிவிட்டது. பொம்மை கடலுக்குள் தன் முதல் அடியை எடுத்து வைத்தது. தண்ணீர் பட்ட மாத்திரத்திலேயே அதன் கால்கள் லேசாக கரைய தொடங்கின. சற்று தூரம் முன்னேறி சென்ற போது அதன் உடம்பும் கரைய தொடங்கியது. கரையில் இருந்த அறிஞர்கள், பொம்மையாரே, கடல் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்கள் என்று உரக்க கத்தினார்கள். அதற்கு அந்த பொம்மை மெலிதான குரலில், என் கைகளும் கால்களும் கரைந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு இனிய மாற்றம் திகழ்கிறது என்றது. இன்னும் ஆழமாக பொம்மை செல்ல செல்ல அது உப்பாலானது என்பதால் முழுமையாக கடலோடு கரைய தொடங்கிவிட்டது. அது முற்றிலும் கரைந்து போவதற்கு ஒரு வினாடிக்கு முன்பு கரையில் இருந்தவர்கள், இப்போது சொல், கடல் என்றால் என்ன என்று கேட்டார்கள். முழுமையாக கரைந்து கடலாகவே மாறிவிட்ட அந்த பொம்மை, நான் தான் கடல் என்று மௌனமாக உணர்ந்தது. நம் ஆன்மாவும் அந்த உப்பாலான பொம்மையை போன்றதுதான். ஐம்புலன்களின் ஆசைகளை விட்டுவிட்டு அது இறைவனாகிய பெருங்கடலை நோக்கி பயணம் செய்யும்போது நான் என்னும் அகந்தை கரைந்து விடுகிறது. சுத்தவெளியில் எரியும் ஒரு சிறிய சுடர் பெரிய தீயோடு கலந்தால் எப்படி தனித்தீயாக தெரியாதோ, தண்ணீரில் விழுந்த உப்பு எப்படி தண்ணீராய் மாறுமோ, அப்படியே ஆன்மாவும் சிவனோடு கலந்து சிவமாகவே மாறிவிடுகிறது. இதுவே திருமூலர் காட்டும் முக்தி நிலையாகும். சத்தம் முதல் ஐந்தும் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ? சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.